1 கொரிந்தியர் 11:14. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனம் என்று சொல்லப்பட்டிருக்க. பாவம்னு சொல்லப்படலை. நல்லா கவனிங்க. பொதுவாக கிறிஸ்தவ ஆவிக்குரிய வட்டாரத்தில் முடிய நல்ல கட்டையாக வெட்டியிருக்கணும். நான் 70களில் 80களில் 90களிலலாம் முடிய நீளமாக வச்சிருக்கிறவங்கள பார்த்தா பாஸ்டர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பாஸ்டர்கள் பக்கத்திலே போகாத, முடி நீளமாக வச்சுருக்கிறவங்கள சில பாஸ்டர்கள் பக்கத்திலே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போவும் சொல்வது உண்டு. பைபிள் ஆண்கள் நீளமான முடியை வைத்து கொள்ளக்கூடாது என்றோ வைத்து கொள்ள வேண்டும் என்றோ அதை பற்றியே பேசுகிறதில்ல. புதிய ஏற்பாடு அதை பற்றியே பேசலை. பழைய ஏற்பாடு வேறு விஷயம், அது நியாயப்பிரமாணம். அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நாம் புறஜாதிகள், ஆகவே நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் முடிய நீளமாக வளர்க்குறது பாவம்னு சொல்லலை, கனவீனம். முடிய கட்டையாக வைத்திருப்பது தான், கம்மியாக முடி வைத்திருப்பது ஆண்களுக்கு. அப்போ நீளமாக வைத்திருப்பது கனவீனம்னா, கம்மியாக முடி வைத்திருப்பது கனம், மரியாதை. ஒரு ஆண் கட்டையான கம்மியான முடி வைத்திருந்தால் அது அவனுக்கு மரியாதை. நீளமான முடி தோள்பட்ட வரைக்கும் முடி வச்சிருக்கிறான்னா அது அவனுக்கு அவமரியாதை. அவனையே அவன் அவமரியாதை படுத்திக்கிறான். கட்டையாய் முடி வைத்திருந்தால் அவனையே அவன் மதித்து கொள்கிறான். அதுதான் வேதம் சொல்லுகிற விஷயம். நான் சொல்கிறது உங்களுக்கு சிலருக்கு வித்தியாசமாக தெரியலாம். இது புதிய ஏற்பாட்டில் இருந்து தான் எடுத்து பேசுகிறேன். நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், அலசி பாருங்கள். இன்னொரு விஷயத்தோடு அதை நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நசரேய விரதம் யூத பாரம்பரியத்தில் அது உண்டு, பழைய ஏற்பாட்டிலே உண்டு. நசரேய விரதம் இருக்கிறவங்க முடி வெட்ட மாட்டாங்க, முடியை அவங்க ஷேவ் பண்ண மாட்டாங்க, சிரைக்க மாட்டாங்க. சிலர் ஆயுள் முழுவதும் விரதம் இருப்பாங்க. அவங்க ஆயுள் முழுவதுமே முடி வெட்ட மாட்டாங்க அல்லது சிரைக்க மாட்டாங்க. சிலர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இருப்பாங்க, 1 வருஷமோ சில ஆண்டுகளோ சில மாதங்களோ, அப்படி நசரேய விரதம் இருப்பாங்க. சிம்சோனுக்கு அதானே. சிம்சோனுக்கு முடியல ஒன்றும் வல்லமை கிடையாது. சிம்சோனுடைய பற்றி படம் எடுத்தவங்கெல்லாம் முடியல தான் ஏதோ வல்லமை இருக்கிற மாதிரி அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. சாம்சன் அண்ட் டெலிலான்னு ஒரு சினிமாவே, உலக சினிமாவே வந்துச்சு, ரொம்ப புகழ்பெற்றது. அது என்னமோ அவனுடைய முடியல தான் அவனுக்கு வல்லமை இருந்துச்சுன்ற மாதிரி அந்த சினிமாவில் காட்டியிருப்பாங்க. இது அப்படி இல்லை. ஒன்று பொருத்தனையை மீறினது, அது ஒன்று. இன்னொன்று ஆண்டவர் தன்னைத்தானே கனவீனப்படுத்த சொல்லியிருந்தார். அவன் தலையில் சவரகம் கத்தி படக்கூடாது என்று அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் சொல்லிட்டார். அவனும் அவனுடைய தலையை அவன் தலை மேலே கத்தியோ கத்திரிக்கோளோ படலை. 13:5 நியாயாதிபதிகள், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான். நசரேயனாய் இருப்பான், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அதனால் அவன் அப்சலோமை குறித்து கூட வாசிக்கிறோம். அவன் 7 சடை போட்டிருந்தானா, நீளமான முடி வச்சுருந்தான், 7 சடை போட்டிருந்தான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சிம்சோனும் ரொம்ப நீளமாக, பெண்கள் மாதிரி நீளமாக முடி வைத்திருந்தானே, பிறந்ததுலேருந்து முடியை வெட்டலை, சிரைக்கவும் இல்லை. அதனால் நீளமாக முடி வச்சுருந்தான். அது ஆண்டவர் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கொடுத்த கட்டளை, அவன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பிரதிஷ்டை. ஆனால் அதை அவனுடைய காதலி அவனை ரொம்ப நெருக்கி கேட்டதுனால சொல்லிடுவான். அவள் எதிரிகளிடத்தில் விலை போய்விடுவாள், அவனுடைய தலைமுடியை அவளை சிரைத்து விடுவாள். அதனால் ஒரு பக்கத்தில் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியலை, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இதுவரை தன்னைத்தானே கனவீனப்படுத்தி கொண்டிருந்தவன் திடீரென்று ஒரு நாள் தன்னைத்தானே கனப்படுத்தி கொண்டான். அதனால் அந்த ஒரு கண்ணோட்டமும் இருக்கிறது. அதனால் நம்மை நாமே மதித்து கொள்ள வேண்டுமானால் ஆண்களை பொறுத்தவரை முடிய
கட்டையாக வெட்டணும். இல்லை என்ன நானே அவமானப்படுத்திக்கணும்னு சொன்னால் நீளமான முடி நான் வச்சுக்கிடலாம். அதனால் இது பெரிய பாவம் இல்லை. முடி நீளமாக வைக்கிறதோ கம்மியாக வைக்கிறதோ பாவம் கிடையாது. இது பரலோகத்துக்கு இதனால் நீ பரலோகம் போக மாட்டே அப்படிலாம் சொல்ல முடியாது. வேதம் அப்படி சொல்லலை. இது கனவீனம் என்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறது. ஆமென்.